யூஎஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஏஆர் ஜெயகிருஷ்ணா, நியூமராலஜிஸ்ட், வாஸ்து, ஜெம்ஸ் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூமராலஜியை பயன்படுத்தி எப்படி வெற்றி அடையலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு நிறைய பேர் இந்த கேள்வி என்னை கேட்டாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். நியூமராலஜியை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். நியூமராலஜி என்பது என்ன? பொதுவாகவே எண் கணிதம் ஒரு மனிதனுடைய பேரில் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி அவரை மிகப்பெரிய அளவில் வெற்றியை அடைய செய்யக்கூடிய அற்புதமான ஒரு அறிவியல் சயின்ஸ். புரியுதுங்களா? அப்போது இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னா, அதுக்கான மிகப்பெரிய டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் தான். நம்மளுடைய பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம் மூன்றையும் கூட்டி வருகின்ற எண் டெஸ்டினி நம்பர்னு சொல்லக்கூடிய விதி எண். அப்போது பிறவி எண்ணுக்கும் விதி எண்ணுக்கும் சரியான செட்டான ஒரு நம்பரில் நமக்கு பேர் நம்பர் அமைக்கும் பொழுது வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பது நியூமராலஜி ரூல். அதாவது நியூமராலஜி, அடிப்படை நியூமராலஜியுடைய விதி. அப்படி சரியான முறையில் ஆய்வு செய்து ஒருத்தருக்கு பேர் அமைத்தால் சக்ஸஸ் உண்டு. ஆனால் அது விட மிகப்பெரிய ஆய்வுகள்லாம் நிறைய இருக்குது. அந்த ஆய்வும் செய்யணும். உங்களுடைய ஜாதகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம், நியூமராலஜி, நேமாலஜி, ப்ரொனாலஜி, ஆர்காலஜி, கிராஃபாலஜின்னு சொல்லி 9 விதமான ஆய்வுகள் ஆய்வு செய்து பிரமிட் முறையில் நியூமராலஜி பண்ணால் நிச்சயமாக 100% ஒரு மனிதரால் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் என்பது திண்ணம். புரிஞ்சிட்டிங்களா? அப்போது எல்லாராலையும் வெற்றி அடைய முடியுங்க. இதுதான் விஷயம். நம்ம தான் உட்காந்துக்கிட்டு நம்மளால முடியாது, நமக்கு அதை நெகட்டிவ் தாட்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்கே. நம்ம எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும்? நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளே ஒன்றும் இல்லாத பண்ணி நமக்கு நாமே எதிரியாக இருக்கோம். இதுதான் பிரச்சனை. என்றைக்காவது நீங்கள் ஒரு 10 நாள் எடுத்துங்க, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. உங்களை நீங்களே புகழுங்க. நம்ம அப்படி புகழ்ந்துருக்கோமா? எனக்கு தான் எதுவுமே வரலையே, நான் நாசமாக போயிட்டுருக்கேன், நான் நல்லாவே இருக்க மாட்டேன், ஏன் நமக்கு எதுவும் வாய்க்காது சார், நம்ம ராசி அப்படி சார், இப்படி தான் நம்ம பேசுவோம். நம்ம வேஸ்ட்டு சார், அவங்களுக்கெல்லாம் கிடச்சிடும் சார், நமக்கு வராது சார், நம்ம விதி அப்படி சார், இப்படி தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். அப்படியெல்லாம் பேசாதீங்க. உலகத்திலே மிகச்சிறந்த மனிதர் நீங்கள் தான். அதை புரிஞ்சுங்க. மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த அழகான நபர் நீங்கள் தான். உலகத்திலேயே அழகான பேர், அழகான சொல் ஒருவருடைய பேர் தான் அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. அது பாசிட்டிவாக்குங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அது பாசிட்டிவ், நல்ல தாட்ஸ், நல்ல ஒரு சக்தி. ஒரு மனிதனுடைய பேருக்கு மிக அற்புதமான சக்தி இருக்குது. அது சக்தி பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றதான் விஷயம். அது பாசிட்டிவாக இருக்கும் பொழுது அது நமக்கு நன்மை கொடுக்குது. நெகட்டிவாக இருக்கும் பொழுது அது கெடுதலை கொடுக்குது. அது எப்படி கெடுதலை கொடுக்கும் அப்படின்னா, நெகட்டிவ் வரும் பொழுதே நம்ம எப்பவுமே ஒரு கோபத்தோடய இருப்பாங்க, ஒரு டென்ஷனோடய இருப்பாங்க, ஒரு பரபரப்பாக, டென்ஷனாக, ஒரு கன்ஃபியூஸாக. நம்ம தாட்ஸே ஒரு இடத்துல நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்தே போகும்போதே புலம்பிகிட்டே போவோம். அது நடக்குமா, நடக்காத, ஐயோ ஒன்றும் புரியலையே, ஒரு வேலை நடக்கலை, என்ன பண்ணுறது, இப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போவோம். அங்கே போனாலும் நடக்காமல் தான் போகும். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களே நெகட்டிவாக இருக்கும் பொழுது நமக்கு அங்கே நல்லது நடக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் பேரில் நெகட்டிவ் இருக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் நம்மளை ரொம்ப பாதிச்சிருவோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அப்போ பாசிட்டிவான பேர் அமையும் பொழுது, நல்ல சவுண்ட் வைப்ரேஷன் உள்ள, நல்ல லக்கி நம்பரில் இல்லை, நல்ல அர்த்தமுள்ள பெயர்கள் நமக்கு அமையும் பொழுது நமக்கு எல்லாமே நல்லபடியாக அமையும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நியூமராலஜியை பயன்படுத்தி வெற்றி காண முடியும், மிகப்பெரிய மனிதராக உருவாக முடியும். புரியுதுங்களா? ஸோ வெற்றி என்பது நம்மளுடைய உழைப்பில் மட்டுமல்ல, நம்மளுடைய எண்ணங்களில் மிகுந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் உழைச்சிக்கிட்டே இருக்கான், 70 வயசு 80 வயசுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கான். அவர் உழைக்காமையாக இருக்கார், ஆனால் அவர் வெற்றி அடையலை. ஒருத்தர் உழைப்புன்றது பாதி தான், அவங்களுடைய எண்ணங்கள் மிகுதியாக இருக்கும். ஷார்ப்பாக, ஸ்மார்ட் ஒர்க், மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க. ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கணும், ரொம்ப யோசிக்கணும், வெற்றி அடைய முடியும். அதிர்ஷ்டமும் வேணும். உழைச்சவங்கெல்லாம் கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் சார், என்னால் சக்ஸஸே பண்ண முடியல. கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை நிறுத்துங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய தாட்ஸே என்னென்னா, ஒரு கூலிக்காரன மாதிரியோ ஒரு வேலைக்காரன மாதிரியோ தான் நீங்கள் உங்களை திங்க் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ஓனராக கற்பனை பண்ணுங்க. இந்த உலகத்தில் எல்லாமே சாதிக்க முடியுன்ற எண்ணத்தோட உங்களை நீங்கள் ஒரு கற்பனை வளர்த்துக்குங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான மனிதராக வர முடியும். அதுக்கு உங்களுடைய பேர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பேர் பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்தால் எல்லாமே சாத்தியம் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.